வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய வயது தான். ஓகேங்களா? ஸோ எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து தற்போதைய வயது. ஸோ அம்மா, அதுக்கப்புறம் மகள். பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, மகளின் வயதை போல். ஸோ மகளோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட வயசை போல் 5 மடங்கு அம்மாவோட வயசு. இது வந்து தற்போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 2 பேத்துக்குமே 2 வயசு கூடி இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5x + 2 x + 2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகளின் வயதை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மாவோட வயசு அப்போ இருக்கிற வயசு, மகளோட வயசு இருக்கு இல்லையா, அவங்களோட வயசை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணோட வயசை விட 4 மடங்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ 4 மடங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுலேருந்து நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் 4 உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா 4x + 8. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ 4x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் போயிடும், இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் வந்துடும். அப்போ என்ன வரும், x = 6. ஸோ x = 6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயது. ஸோ தற்போதைய வயது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 5xன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மகளோட வயசு 6, அம்மாவோட வயசு என்ன, 5 × 6, ஸோ 30. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, மகளோட வயசு 6. ஓகேங்களா? அம்மாவோட வயசு 30. ஸோ மீதி எதுவுமே அதுக்கு மேட்ச் ஆகலை. அப்புறம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.